டீசல் விலை குறைப்பு என்பது வர்த்தக நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமா அமைஞ்சிருக்கு. தொழில் மற்றும் வர்த்தக பயன்பாட்டிற்கான டீசல் விலை ஒரு லிட்டருக்கு 17.19 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே ஆன புவிசார் அரசியல் பதட்டங்கள் காரணமாக ஈரான் தனது கட்டுப்பாட்டில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக போக்குவரத்தை கட்டுப்படுத்தி இருந்தது. இது உலகளாவிய எண்ணெய் ஏற்றுமதியை சீர்குலைத்து மேற்கு ஆசிய நாடுகள்ல இருந்து இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி விநியோகத்தை பாதித்தது. இதன் விளைவாக நாடு முழுவதும் எரிவாயு பற்றாக்குறை ஏற்பட்டு கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தது. அதன் காரணமாக கடந்த மாதம் 20ஆம் தேதி தொழில் மற்றும் வர்த்தக டீசல் விலை ஒரு லிட்டருக்கு 22 ரூபாய் உயர்ந்தது. தொழில்களுக்கும் வணிகங்களுக்கும் ஒரு பெரும் நிம்மதி கிடைத்துள்ளது. வர்த்தக டீசல் விலை ஒரு லிட்டருக்கு 17.19 ரூபாய் குறைந்துள்ளது. முந்தைய விலை உயர்வுக்கு என்ன காரணம்? எரிபொருளுடைய விலைகள் கடுமையா உயர்ந்தது. மேலும் வர்த்தக டீசல் விலை லிட்டருக்கு 22 ரூபாய் அளவுக்கு அதிகரித்து கடந்த சில நாட்கள்ல மத்திய அரசு எரிபொருள் மீதான கலால் வரியை குறைத்தது. விநியோக நிலைமைகள் சற்றே மேம்பட்டது. எண்ணெய் நிறுவனங்கள் விலைகளை குறைத்தது. இது டீசல் விலையில குறிப்பிடத்தக்க சரிவுக்கு வழிவகுத்திருக்கு. முக்கியமான புள்ளி விவரங்கள்: உச்ச விலை அதாவது 109.59 லிட்டர் தற்போதைய விலை ஏப்ரல் மாதம் 92.40 ரூபாய் லிட்டருக்கு சரிவு. லிட்டருக்கு 17.19. இன்னைக்கு சென்னையில சில்லறை டீசல் 92.48 ரூபாய்க்கும் வர்த்தக டீசல் 92.40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.